ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இடம்பெற்றிருக்கிற மேத்ஸ் டாபிக்ஸு ஒவ்வொன்றா நாம் பார்த்துட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன். இதை நாம் இந்த வீடியோவில் விரிவாக காணப்போகிறோம். இதில் இடம்பெற்றிருக்கிற கொஷின்ஸ் அனைத்துமே ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கொஷின்ஸு. அதில் ஒவ்வொரு மாடலுக்கு ஒன்றா, அதாவது ஒவ்வொரு கணக்கும் வெவ்வேறு விதத்தில் நாம் செலக்ட் பண்ண கணக்குகளை இந்த வீடியோவில் போட்டு காட்டி, இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்த்தாலே போதும். சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், இதில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு தெளிவாக பதில் எழுதிடலாம். சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் 2 அல்லது 3 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 3 மார்க்கையும் முழுமையாக பெறுவதற்கு வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 383 plus root of 302 minus root of 164 plus root of 28 minus root of 9. ஸோ இதுக்கு நாம் மதிப்பு காண வேண்டும். முதல்ல இங்கேருந்து நம்ம கணக்கு ஆரம்பிக்கக்கூடாது, இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ உள்ளேருந்து நம்ம வெளியேற ரூட்டுக்கு ஆன்சர் போடுறோம். ஸோ இது பாருங்கள், ரூட் ஆஃப் 9 வந்து 3 வரும். 28ல் 3 போனால் 25. இப்போ 25க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 5 வரும். இந்த 5 இது கூட கூட்டுங்க, 164 கூட கூட்டினா 169. 169க்கு ரூட் எடுத்தால் 13. அதை 302லேருந்து 13 கழிச்சிடுங்க, 289 வரும். 289 அதை ரூட் எடுத்தோம்னா 17 289, அப்போ 17 வரும். அந்த 17ஐயும் இந்த 383ஐயும் கூட்டினா 400 வரும். 400க்கு ரூட் எடுத்தால் 20 வரும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதை ஒரே செகண்டில் எப்படி சார் போடுறது அப்படின்னு இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். வர்க்க வாய்ப்பாடு ஒரு 25 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. 19 ஸ்கொயர் வந்து 361, 20 ஸ்கொயர் 400. இங்கே முதல்ல இருக்கிற நம்பரை மட்டும் பாருங்கள், 383. அது இது ரெண்டுக்கும் நடுப்புற இருக்குது, 383. இப்போ அடுத்து ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்து வர நம்பர் ஆன்சர். அதுவே மைனஸ் இருந்தால் அதுக்கு முந்தைய நம்பர் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இது ப்ளஸ் இருக்கிறதால அதுக்கு அடுத்து 400, அதை ரூட் எடுத்தால் 20. ஆப்ஷன் சி. ஸோ ஒரு சில செகண்ட்ஸ்லேயே இது ஆன்சர் போட்டுடலாம். நம்ம இஷ்டம்தான். ஃபஸ்ட்டு மெத்தட் தான் புரியுதுனாலும் அதையும் போடலாம். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த கணக்கு போட்டுடலாம். அடுத்து சிம்பிளிஃபை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 மைனஸ் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 ப்ளஸ் ரூட் ஆஃப் 192. ஸோ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படி பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பகாக்காரணிப்படுத்தினா நமக்கு டைம் ஆகும். ஆனால் ஆன்சரில் பாருங்கள், எல்லாமே உள்ள ரூட் 3ன்னு இருக்குது. இது எல்லாமே 3 மடங்காகவும் இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ரூட் 48ன்றத ரூட் ஆஃப் 3 பெருக்கல் 16ன்னு எழுதலாம். 3 16 48 மைனஸ் இந்த 3 அப்படியே போடுங்க. ரூட் ஆஃப் 108ன்றத 3 பெருக்கல் 36 ப்ளஸ் இந்த 2 அப்படியே போடுங்க. ரூட் 27 நமக்கே தெரியும், 39 27. ரொம்ப சிம்பிள். அடுத்தது ப்ளஸ் ரூட் ஆஃப் 192 வந்து 3 இன்ட்டு 64ன்னு எழுதலாம். அதாவது நீங்கள் 192 3ஆல் வகுத்தா அது 64 வரும். அப்படி கூட போடலாம். ஸோ இதை எழுதிட்டோம் இல்லையா? இப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிற நம்பர்லாம் 16னா என்ன? 4 ஸ்கொயர். ஸோ உள்ள 4 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் 4 வெளியே வரும். 4 4 16, 4 ரூட் 3 மைனஸ் 3 இன்ட்டு 36 ரூட் எடுத்தால் 6 36 ரூட் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த 9க்கு ரூட் எடுக்கிறோம், 3 9, இந்த ரூட் 3 அப்படியே வந்துடுது. ப்ளஸ் இதை 64, 8 8 64 ரூட் 3 அப்படியே வந்துடுது. இப்போ நம்ம ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே எல்லாமே ரூட் 3ஆக இருக்குது. இப்போ நம்ம கூட்டவோ கழிக்கவோ எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளஸ் நம்பரில் இருக்கிற ரூட்டெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 ரூட் 3 மைனஸ் 3 16 40 3 3 18 ரூட் 3 ப்ளஸ் 6 ரூட் 3 ப்ளஸ் 8 ரூட் 3. பாருங்கள்,
4 4 6 10 10 8 18 ரூட் 3 ப்ளஸ் 18 ரூட் 3 மைனஸில் ஒன்று இருக்குது பாருங்கள், மைனஸ் 18 ரூட் 3. ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை கழிக்க நமக்கு 0 கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டு கணக்கு ஸ்கொயர் ரூட்டில் போட்ட பிறகு இது பவர் கணக்குன்னு சொல்லுவாங்க. பவர் சம்மு, அடுக்குகள். நம்ம இதுக்கு அடுக்குக்குறி விதிகள் நல்லா படிச்சிருந்தாலே போதும். இந்த கணக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இது மாதிரி சுருக்குக அப்படின்னு கேட்டாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். அடுக்கு இருக்குது, 3 அடுக்கு 3. அடுக்கு அப்படின்னா பவர்னு அர்த்தம். அதனுடைய அடுக்கு -2. ஸோ ஒரு அடுக்குக்குறி விதிப்படி a பவர் m ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் mn. அதாவது அடுக்கின் அடுக்குன்னா நாம் அந்த அடுக்குகளை பெருக்கிக் கொள்ளலாம், அதான் அர்த்தம். ஸோ அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி நான் அதை சுருக்கிறேன். 3 அடுக்கு 3ஐயும் -2ஐயும் பெருக்குனா என்ன வருது? -6 இன்ட்டு 2 அடுக்கு 2ஐயும் -3ஐயும் பெருக்குனா -6 டிவைடட் பை 2 அடுக்கு 4ஐயும் -2ஐயும் பெருக்குங்க, 4 2 8 -8 இன்ட்டு 3 அடுக்கு -4 அப்படியே தான் வச்சுக்கிறோம், அதில் பெருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சார் இது 4 அடுக்குன்னு இருக்குது, ஆனால் நமக்கு வந்ததெல்லாம் பாருங்கள் 3 இருக்குது, இல்லைன்னா 2 இருக்குது. அடிமானம் நமக்கு 1 இருக்கணும். அதனால் 4 என்னன்னு எழுதுகிறேன்? 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். 4 என்ன எழுதுகிறோம்? 2 ஸ்கொயர். அதனுடைய அடுக்கு -2னா 2 அடுக்கு -4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது மாதிரி இந்த விதிமுறையை பயன்படுத்தி நாம் சம் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே டிவிஷன்னு இருக்குது, இது பையர் இல்லையா? அதுக்கும் ஒரு விதிமுறை இருக்குது. a பவர் m டிவைடட் பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n என்பது விதிமுறை. அதாவது அடிமானம் ஒன்றாக இருந்தால், அது டிவிஷனில் இருந்தால் நாம் என்ன பண்ணிக்கலாம்? கழிச்சிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 3 அடுக்கு -6 இருக்குது, அதில் 3 அடுக்கு -4 கீழே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதை 3 அடுக்கு -6 மைனஸ் இந்த -4ன்னு எழுதிக்கலாம். ஸோ கழிக்கிறேன், அதனால் -4 இதில் இருக்கிற -4. அப்போ அடுத்து என்ன சார் இருக்குது அப்படின்னா 2 அடுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 அடுக்கு -6 மைனஸ் -8 -4. ஸோ இதையும் எழுதியாச்சு. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறேன், இங்கே போடுறேன், இடம் சரியா இல்லை. 3 அடுக்கு -6 + 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? +4ன்னு வரும். அப்போ -2 இன்ட்டு 2 அடுக்கு -6 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 8 4 12 +12. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் -2 இன்ட்டு 2 பவர் 6. எப்பயும் பவரில் 6 இருந்தால் அதை மேலே வச்சுக்குவோம், பவரில் மைனஸ் இருந்தால் அதை கீழே வச்சு அனுப்பிடுவோம், ப்ளஸ் இருந்தால் மேலே வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? 2 பவர் 6 டிவைடட் பை 3 ஸ்கொயர் அப்படின்னு வருது. சரி, ஓகேவா? எப்படி சார் இது -2 கீழே வந்துடுச்சுன்னா +2வாக மாறுமா? ஆமாம், அதுக்கும் ஒரு அடுக்குக்குறி விதி இருக்குது. a பவர் -m இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் m அப்படின்ற விதிமுறைப்படி இங்கே 3 பவர் -2 இது வந்து பை 3 ஸ்கொயர்னு மாறிடுச்சு. ஸோ 2 பவர் 6ஓட மதிப்பு 64, 3 ஸ்கொயர் 9. இதை கலப்பு பின்னமாக மாற்றினா 7 9 63 மீதி 1 டிவைடட் பை 9. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது கணக்கு பெருசாக இருக்குன்னு பதட்டப்படாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரூல்ஸ் படி கரெக்டாக போடுங்க, ஆன்சர் சும்மா நச்சுன்னு வரும். 2011லிருந்து 2022 வரை 9 முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 9 கொஷின் பேப்பரும் பிடிஎஃப் ஃபார்மில் எங்ககிட்ட இருக்குது. இதில் ஆன்சர்ஸும் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். இது பாருங்கள், இதுக்கு சமமானது ஒரு பின்னங்களாக வரிசையாக கொடுத்துட்டு கீழே 1 2 3ன்னு கொடுத்துக்குறாங்க. என்ன சார் 1 2 3 இது 123 அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது 1.2.3 அப்படின்னா இந்த புள்ளிக்கு அர்த்தம் பெருக்கல் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நம்ம இந்த கணக்கை போட போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை இதை பெருக்கி சொல்லுங்கள், 1 2 3 6 ப்ளஸ் அதே மாதிரி 1 பை 3 6 4 6 24 ப்ளஸ் 1 பை 3 12 5 12 60 ப்ளஸ் 1 பை 4 5 20 6 20 120. ஸோ இது மாதிரி முதல்ல போட்டுக்கிட்டோமா. இப்போ இது பின்னங்களின் கூட்டல். ஸோ இது எல்லாத்துக்கும் 6 24 60 120க்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். நம்ம டானா வகுத்தல் படியும் மீசிமா கண்டுபிடிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6இன் மடங்காக இருக்குது. 6 24 4 6 24 5 60 அப்புறம் 20 6 120 6இன் மடங்காக இருக்கிறதால நான் என்ன பண்ணிடுறேன், எல்சிஎம் 120 தான் வரும். இருக்கத்திலே பெரிய மடங்கு தான் வரும். ஓகேவா, அப்படி போட்டுடுறேன். இப்போ நம்ம இதை வகுத்தோம்னா 20 இந்த பாருங்க 120 எத்தனை 6 120 20 6 120 5 24 120 2 20 120 1 20 120. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 25 27 28 பை 120. இது ரெண்டுத்தையும் நம்ம 7ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறோம். 7 நாள் 28 சாரி 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 7 நாள் 28 30 நாள் 20. 7 பை 30 என்பது தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. ஸோ ஈஸியாக இருக்கா, பொறுமையாக போட்டு பாருங்கள், சும்மா நச்சுன்னு வரும். அடுத்த கணக்கு பாருங்கள், சூப்பராக அல்ஜிப்ராவிலேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு அப்பப்பா இதெல்லாம் பெருக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பெருக்கி அதிலேருந்து கழிக்கணும், அப்புறம் இதெல்லாம் பெருக்கி கூட்டணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுக்கு சிம்பிளாக மெத்தட் இருக்குது, ஈஸியாக சொல்லித்தரேன், அதை பாருங்கள். ஸோ இங்கே 9.6 3 தடவை பெருக்கியிருக்காங்க, ரைட்டா. அப்போ ஏவை 9.6 அப்படின்னு வச்சிங்கன்னா இது ஏ கியூபு, 3 தடவை பெருக்கிறதால ஏ கியூபு. அப்போ பி = 5.4 வச்சுக்கலாமா. அப்போ 5.4 3 தடவை பெருக்குனா அது பி கியூப். அடுத்தது இதை பாருங்க, இங்கே மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை போட்டுக்கிறேன். இதை பாருங்க, ஏ ஸ்கொயர் தானே, அதே தான். ப்ளஸ்ஸு ஏ, இது பி அப்படின்னா ஏபி. அடுத்தது ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். இதை அப்படியே எடுத்து எழுதுறேன். இது ஏவுக்கு பதிலாக 9.6, பிக்கு பதிலாக 5.4. என்ன இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு சில ஃபார்முலா நல்லா நினைவில் வச்சுக்கணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பள்ளி பாடப்புத்தகம் 8ஆவதுல இருக்குது. நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணாதால மறந்துடுவோம். அதை தான் இப்போ சொல்கிறேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுவே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபாக இருந்தால் வெளியே இங்கே ப்ளஸ்ஸை போடுங்க, இந்த இடத்துல மைனஸ் போடுங்க, அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக சிம்பிளிஃபை பண்ணும்போது மேலேயும் கீழேயும் ஒன்றா இருக்கிறதால கேன்சல் ஆகிடுது. மிச்சம் இருக்கிறது என்ன, ஏ மைனஸ் பி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ 9.6 மைனஸ் பி 5.4, ஆன்சர் 4.2. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி 4.2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஈஸியாக இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே மேலே மைனஸ் இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா இருக்குதுன்னா இதுதான் ஆன்சர். 9.6லேருந்து 5.4 கழித்து 4.2ன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும். சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது சார் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏ கியூபு ப்ளஸ் பி கியூபாக இருந்தால் இது ரெண்டுத்தையும் கூட்டி போடுங்க, அவ்வளோதான் ஆன்சரு. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 9 5 14, அதுவும் கூட 1 கூட்டினா 15 அப்படின்னு வரும். ஸோ ப்ளஸ் இருந்தால் கூட்டிக்கிங்க, மைனஸ் இருந்தால் கழிச்சிடுங்க, ஒரே செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னொரு வித்தியாசமான கணக்கு இப்போ போட போகிறோம். அடுத்த கணக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 1000 அதனோட அடுக்கு 9 டிவைடட் பை 10 அடுக்கு 24ன்னு கொடுத்துருக்காங்க. 1000 அப்படின்னா என்ன, 10^3ன்னு எழுதிடலாமா, அதனுடைய அடுக்கு 9. ஸோ கரெக்டாக எழுதியிருக்கேனா, வெரி குட், கரெக்டு தான். டிவைடட் பை
10^24. நம்ம ஏற்கனவே இது அடுக்குக்குறி விதிகள்லையே நம்பரை பயன்படுத்தி இருக்கு. இப்போ 10^3 அதனுடைய அடுக்கு 9 அப்படின்னா இது அடுக்கின் அடுக்கு. அடுக்கின் அடுக்கு வந்தால் என்ன சொன்னேன்? இது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க. a⁴m whole power n is equal to a⁴mn. 3×9 27 divided by 10^24. ஸோ இங்கே டிவிஷன் வருது. என்ன சார் பண்ணோம்? அடிமானம் ஒன்றா இருக்குது, ஆனால் இங்கே என்ன வருது? டிவிஷன் வருது. ஸோ டிவிஷன் வந்தால் அடுக்குகளை கழித்து கொள்ள வேண்டும். 27 - 24. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10^3. 10^3ன்னா என்ன? திரும்பவும் இங்கே வந்தாச்சு. 1000 தான் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் மேத்ஸ் சிலபஸில் உள்ள அனைத்து டாப்பிக்களுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் அனைத்து டாப்பிக்களுக்கும் ஆன்சர்ஸ் இருக்குது. அடுத்து சிம்பிளிஃபை அப்படின்னு சூப்பராக ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல 2 நம்பரை கூட்டியிருக்காங்க, அடுத்து அதே நம்பரை கழித்து இருக்காங்க, டிவைடட் பை போட்டு அது ரெண்டுத்தையும் பெருக்கியிருக்காங்க. இதுக்கு எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா, 893ன்றத ஏன்னு வச்சுக்கோங்க, 786ன்றத பின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது பாருங்கள், இதுவும் ஏ தான், இதுவும் பி தான், ஏபி. இப்போ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது a - b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a × b, அதான் ஏபி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ ஃபார்முலாவை எழுத போகிறோம். a + b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a² + b² + 2ab மைனஸ் a² a - b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதுகிறேன், a² + b² - 2ab. ஸோ ஃபார்முலாவை எழுதிட்டேன், டிவைடட் பை ab which is equal to a² + b² + 2ab minus a². பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் a², அதே போல் மைனஸ் b² + 2ab by ab. ஸோ ப்ளஸ் a²ம் மைனஸ் a²ம் கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸ் b²ம் மைனஸ் b²ம் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருப்பது 2ab 2ab 4ab by ab. that is equal to ஏபியும் ஏபியும் கேன்சல் ஆகிடுச்சு, 4. ஆப்ஷன் ஏ 4 தான் சரியான விடை. சார் இந்த நம்பரெல்லாம் பயன்படுத்தவே இல்லையே, அப்படியே ஆன்சர் வந்துடுச்சேன்னா ஆமாம், இந்த கணக்குக்கு இந்த நம்பரை பயன்படுத்தாமலே தான் ஆன்சர் வருது. இதுவே எந்த நம்பர் கொடுத்தாலும், இதில் பாருங்கள், ஏவுக்கு பதிலாக நீங்கள் 1000 இல்லை 800 700 எந்த நம்பர் கொடுங்க, அதே மாதிரி பிக்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் கொடுங்க, ஆன்சர் 4 தான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட போட்டுடலாம். எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த மாதிரி கணக்குக்கு ஆன்சர் 4 தான் வரும். அடுத்த கணக்கு எவாலுவேட் மதிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு 123 × 999 கூட்டல் 123 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சார், ரொம்ப ஈஸி தானே, இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும், அதுக்கப்புறம் கூட்டிக்கணும், அவ்வளோதானேன்னா அப்படியும் போடலாம். அதை விட சிம்பிளாக ஒரு மெத்தடை நான் சொல்லித்தர போகிறேன். 123 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 999ன்றத 1000 - 1ன்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ்ஸு 123. இப்போ எழுதிட்டோம்னா என்ன ஆகுது பாருங்கள், நம்ம பெருக்கத்துக்கு சிரமப்பட தேவையில்ல. 1 2 3 இந்த 1000ஆல் பெருக்குனா 3 0 சேர்ந்துருது, மைனஸை போடுறோம், 1ஆல் பெருக்குனா 123 அப்படியே வந்துடுது, ப்ளஸ் 123. இப்போ மைனஸ் 123 இந்த ப்ளஸ் 123 கேன்சல் ஆகிட்டு மீதி இருப்பது 1,23,000. அப்படியே ஆப்ஷன் பி டிக் அடிச்சிட வேண்டியது தான். ஸோ இது மாதிரி 999னா 1000 - 1ன்னு போட்டுக்குங்க, 100னா என்ன பண்ணணும், 99னா 100 - 1ன்னு போடுங்க. இதுவே 101 அப்படி கொடுத்துருந்தா 100 + 1ன்னு போடுங்க. ஈஸியாக நமக்கு ஆன்சர் போட்டுடலாம், ஒரு சில செகண்ட்ஸில் ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த கேள்வி பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இது காஞ்சுகேட் துணை எண் மூலமாக நாம் விடை கண்டுபிடிக்க போகிறோம். √3 மதிப்பு கொடுத்துருக்காங்க, √2 மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 1/√3 + √2க்கான விடை என்ன?
ஸோ இது பகுதியை விகிதப்படுத்துதல் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். இதில் பகுதி என்னென்னா √3 + √2. இதை நாம் ஈஸி ஆக்கணும் அப்படின்னா இந்த √3 + √2ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு இணை எண்ணால் மேலேயும் கீழேயும் பெருக்கணும். அது என்ன சார் இணை எண் அப்படின்னா, இங்கே ஒன்றும் கிடையாது, இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ப்ளஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக மைனஸை போட்டுக்கணும். ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ √3 - √2 டிவைடட் பை √3 - √2. மேலையும் கீழையும் ஒரே எண்ணால் ஒரு பின்னத்தை பெருக்கிறதால அதனுடைய மதிப்பு மாறாது. இதுவும் சேம் தான். இப்போ 1 எதால் பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. √3 - √2. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத எழுதியாச்சு. இப்போ கீழே தான் நம்ம போடணும். √3 இது a + b × a - b அப்படின்னு இருக்குது. a + b × a - b ஃபார்முலா a² - b². √3 நாம் ஸ்கொயர் பண்ணால் 3ன்னு வந்துடும். அதே மாதிரி √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் பாருங்கள், √3 - √2 டிவைடட் பை 3ல் 2 போனால் 1 பை 1 விட்டுடலாம். ஸோ பை 1 விட்டுட்டா மீதி இருப்பது √3 - √2. ஸோ √3ஓட மதிப்பு 1.732ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து √2ஓட மதிப்பு 1.41னால் கழிக்க போகிறோம். ஸோ 12ல் 4 போனால் 8, 2ல் 1 போனால் 1, 7ல் 3 போனால் 3, 1ல் 1 போனால் 0. ஸோ 0.318ன்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள். அதுலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பான வினாக்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்ட மாதிரியே இருக்காது, புதுசாக இருக்கும். இதுலேயும் ரூட் வருது. இந்த சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. இந்த ரூட் இருக்கிற வரைக்கும் நம்ம எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல அதில் ஒர்க் அவுட் பண்ணி ரூட்டை கேன்சல் பண்ணலாம். ரூட்டுக்குள்ளே 1 + 25/144ன்னு இருக்குது. ஸோ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்படின்னா இந்த 1ஐயும் 144ஐயும் பெருக்குங்க, 144 வரும், கூட்டல் 25. இது குறுக்கு பெருக்கல் முறைப்படி போடுறேன். 144. ஸோ அதானே. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டு ஸ்கொயர் ரூட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா 169 டிவைடட் பை 144 அப்படின்னு வந்துடுச்சு ஸ்கொயர் ரூட். இப்போ 169 13 13 169 13 போட்டுடுறேன். 144 12 12 144 12ன்னு போட்டேன். இது என்ன நமக்கு 13/12னா இந்த சைடுக்கான விடை. தட் இஸ் ஈக்குவல் டு கணக்கில் கொடுத்துருக்காங்க 1 + x/12. ஸோ ஓகேவா. இப்போ இந்த சைடு நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஒரு 12 12 12 + x டிவைடட் பை 12. ஸோ 13/12க்கு இது வருது. இப்போ இந்த 12 இந்த 12ம் கேன்சல் ஆகிடும். இது இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாகவும் கேன்சல் ஆகிடும். இப்போ 13 = 12 + xன்னு இருக்குது. அப்போ x = 13 - 12 which is equal to 1. ஸோ எக்ஸோட மதிப்பு 1. ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கணக்கு 2 x + 13 4 x + 2 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ இப்போ 2 இப்போ தான் அடுக்கலாம் போட்டோமா, x + 13 அப்படியே எழுதிடுறேன். இந்த 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். அடுத்தது 2 ஸ்கொயர் அதனுடைய அடுக்கு என்னது x + 2. இப்போ இது அடுக்கின் அடுக்கு. 2 x + 13 இஸ் ஈக்குவல் டு 2 இந்த 2ஐ x + 2ஓட பெருக்கிறேன். 2x + 4. இப்போ அடிமானம் ரெண்டும் சேமாக இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ மேலே இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். x + 13 இஸ் ஈக்குவல் டு 2x + 4. ஸோ இந்த எக்ஸு இப்படி வந்ததுன்னா 2xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ் வந்துடும். அடுத்தது 13ல் இந்த 4 போச்சுன்னா 9 வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு நிமிஷம் அப்படி நின்று நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலே போதும், ஆன்சர் எளிமையாக வந்துடும்.
சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த கேள்வி வந்தாச்சு. x/y = 4/5 எனில் இதனுடைய மதிப்பு காண்க. இப்போ இதனோட மதிப்பு காண வேண்டும். ஸோ இது மாதிரி கேள்வி ஒன்று கேட்பாங்கப்பா கண்டிப்பாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னும் ஒய்யோட வேல்யூ 5 அப்படின்னும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கா, சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ இதை நம்ம அப்படியே போடுறேன். 4/7 அப்படியே போட்டுக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட 4, ஒய்க்கு பதிலாக 5 ப்ளஸ் 2y 2 × 5 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 4 டிவைடட் பை 2y 2 × 5 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 4. இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 4/7 ப்ளஸ் 2 5 10, 10ல் 4 போனால் 6, 2 5 10, 10 4 14 இப்படி வருது. அடுத்து என்ன பண்ணுறேன், இதை 2ஆம் வாய்ப்பாட்டால் அடிச்சிடுறேன். 3 2 6 7 2 14. இப்போ இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், 7 அடிமானமாக எடுத்துக்கலாம். 4 3 7. ஸோ 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் 1, ஆப்ஷன் பி. ஸோ பாருங்கள், நமக்கு அடிக்கடி ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கேள்வியில் ஆன்சர் 1 இருந்தால் அதுதான் பெரும்பாலும் ஆன்சராக வருது. போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சவங்க கரெக்டாக போடுங்க. இல்லை அப்படின்னா போடவே வரல, நமக்கு எந்த ஆப்ஷனுமே சரியாக தெரில அப்படின்னா ஆன்சர் 1 அப்படின்றத டிக் பண்ணிடுங்க. அடுத்த கணக்கு சுருக்குக, சிம்பிளிஃபை. நம்ம கண்டினியூஸாக சிம்பிளிஃபிகேஷன் கணக்கெல்லாம் போட்டுன்னு வரோம். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன் மூலமாக சுருக்குதல். ஸோ x² மைனஸ் 25ன்னு இருக்குது. இந்த 5ன்றது என்ன, 5², 25ன்றது 5² எழுதலாம். இப்போ பாருங்கள், x² மைனஸ் 5², a² மைனஸ் b². அதுக்கான ஃபார்முலா a + b × a மைனஸ் b. அதாவது ஒரு தடவை கூட்டிக்குங்க, பெருக்கல் ஒரு தடவை கழிச்சுக்குங்க. எக்ஸுங்க கூட 5 கூட்டுங்க, எக்ஸுங்க கூட 5 கழிச்சிடுங்க. ஸோ அதுதான் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3. சார் இங்கே டிவிஷன்னு இருக்குது சார், கவனிங்க. இங்கே வகுத்தல் இருந்தால் அதை நாம் பின்ன பெருக்கலாக மாற்றி தான் கணக்கு போட முடியும். அப்போ என்ன பண்ணணும், வகுத்தல் இருந்தால் பெருக்கலை போடுங்க, அடுத்து வரத்தை தலைகீழாக போடுங்க. இந்த x² மைனஸ் 9 மேலே போடுங்க, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5² கீழே போடுங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அதை அப்படியே திருப்பி எழுதுறேன், வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 5 × எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதுவும் a² 9ன்றது 3². அப்போ a² மைனஸ் b² ஃபார்முலா a + b × a மைனஸ் b. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை, இது சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல, ஏற்கனவே காரணிப்படுத்தி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 5². ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 5 இந்த ஸ்கொயருக்கு அடிச்சிடுறேன், எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த எக்ஸ் ப்ளஸ் 3க்கு அடிச்சிடுறேன். இப்போ மீதி இருப்பது எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. அடுத்து ஒரு வித்தியாசமான கணக்கு போட போகிறோம். இது பாருங்கள், இதை எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றது தான். இப்போ இது என்ன ஆகும், இது கலப்பு பின்னமாக இருக்குது, மிக்சடு ஃப்ராக்ஷன். இதை நம்ம தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்படி மாற்றிட்டு இந்த 999ஓட பெருக்கும் பொழுது இந்த 999 இந்த 999 கேன்சல் ஆகிடும். அதானே, அதை தான் இப்போ போட போகிறோம் பாருங்கள். இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா இதையும் இதையும் பெருக்கி இதை கூட்ட வேண்டும், மேலகத்தை கூட்டணும். அதாவது 999 × 999 பெருக்கல் கூட்டல் 995, மேலகத்தை கூட்டணும். கீழே 999 வருமா, இன்ட்டு 999 இங்கே இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ மீதி இருப்பதை போட்டால் போதும். இப்போ இந்த 999ன்றதை ஏற்கனவே சொல்லி கொடுத்த டெக்னிக் படி 1000 மைனஸ் 1ன்னு எழுதிக்கிங்க. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், 999 × 1000 என்ன,
999 பக்கத்தில் 3 ஜீரோவை போடுங்க. மைனஸ் 999 இன்ட்டு 1 999 ப்ளஸ் 995. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா -4ன்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் -4. இதிலேருந்து -4 போட்டால் 9000ல் 4 போனால் 8996. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ ஒரு சில செகண்ட்ஸில் போடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை முறையாக பெருக்கல் கணக்கு, கூட்டல் கணக்கு, அதுக்கப்புறம் வகுத்தல், பெருக்கல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். டைம் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 25 கேள்வி கேட்பாங்க. 25ம் 25 விதத்தில் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டைம் சேவ் பண்ணாமல் ரொம்ப பெருசாக போட்டுக்கின்னு இருந்தோம்னா குழம்பி போய் நம்ம மற்ற கணக்குகளோ அல்ல மற்ற சப்ஜெக்ட் கொஷின்ஸோ அட்டன் பண்ண முடியாது. மேத்ஸுன்றது எப்பயும் கஷ்டமானது அப்படின்னு நினைக்காதீங்க. அது எப்பயுமே ஈஸியானது தான். எப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும், அது உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.